மீண்டும் ஒரு ரவுண்ட் 1 மேட்ச்க்கு வந்திருக்கோம். LLCC கரூர் டேக்கிங் ஆன் வின்னர் 11. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. வின்னர் 11. அதே 6 ஓவர் ஃபார்மேட் 2 ஓவர் பார்க்கு 4 பவுலர். ஓபனிங் பேட்ஸ்மேன் சந்தோஷ் டேக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவுலர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு வினோத் வந்திருக்காங்க. முதல் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். பால் லோட்டாஸ் பால் ஸ்ட்ரைட் டசன் ஆரன் தட்டி விட்டுருக்காரு. ஃபுல் பவர்ல அவர் போடல. சந்தோஷ் ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஆஃப் த மார்க் சிங்கிளோட ஃப்ரீ ஹிட் பால். ஒரே விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ரன் அவுட். அதுக்கு வாய்ப்பு தரல, இடம் கொடுக்காம ஓடி இருக்காங்க. மணி ஸ்டிக்ல ஆஹா மிஸ் டைம் ஷாட். சிக்ல இறங்க வேண்டியது தப்பிச்சு பேட்ல போட்டு ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல ஆட முடியல. மூவ்மெண்ட் கட்டணம். நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. டவுன் த லெக் போட்டு நல்ல கேட்ச். ஆக்சுவலா நியூ பேட்ஸ்மேன் நவீன் ஸ்டிக்ல புல்லரா போட்டுக்காரு. டிஃபென்ஸ் ஆட வச்சிருக்காங்க. ஆர்க்ல விடாம போட்டுருக்காரு. ட்ரிகர் மூவ்மெண்ட் எடுக்கிறப்ப ஒரு ஆர்க்ல வரலன்னு தெரிஞ்சாலும் சிங்கிள் மாத்தி கொடுத்துட்டாங்க. சந்தோஷுக்கு ஸ்ட்ரைக்க கொடுத்துட்டாங்க. புல் ஷாட் இந்த கேப் அசலஸ் சர்க்கிள் கிளியர் பண்ணி அது எப்ப தரவர போச்சு அதை தடுக்கவே முடியாது. 4 ரன் முதல் நாள பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் போன பால் ஓவர் ஸ்டெப் நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் பிளாட் அடிச்சாரு. குத்தி போயிடுவாங்க தெரிஞ்சு. அவ்வளோ ஃபாஸ்டா டிராவல் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு 6 கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் ப்ரோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அந்த 6ஓட நல்ல 6 4 ரன் நினைச்சேன். 6 போயிடுச்சு. ஃபுல்லர் 1 கொஞ்சம் அக்ராஸ் போயிட்டாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாரு. ரெண்டாம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 14. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பாப்புலர் பார்த்து யுவராஜ் பேக் சார்ஜ் சரியா டைம் பண்ண முடியல. பம்ப் எடுத்துருச்சு. பேக்கருக்கு ஆள் இருக்காங்க. சிங்கிள் ஒன்லி. நல்ல பம்ப், நல்ல ரைஸ் இருந்துச்சு. பேக் ஃபுட் புல் ஷாட் ஃபைனா போக வேண்டியது. ரொம்ப ஃபைனா போக வேண்டியது. மிட் விக்கெட் மேல ஒரு 6. எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிருக்கீங்க. சந்தோஷ் எதிர்பார்த்த ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. மணியோட விக்கெட் தான் ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட். இப்ப பவுலிங் டீமுக்கு ஹார்ட் பிரேக்கிங் தர மாதிரி 6களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு சந்தோஷ். ரிவர்ஸ் டை அது ரூம் பட்டிருக்கு. குட்டி பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பவுண்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். செக் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பவுண்டு தான். நல்லா ஆடுறாரு. பேட்ல ஆடுறாரு. நிறைய பால் பேட்ல ஆடி இருக்காங்க கண்டிப்பா. சந்தோஷ் இந்த பாலும் பவுண்டரி போயிருக்கு. ஃபைன் பேக்கா உள்ள வச்சு போட்டாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல ஆள் போட்டு வச்சிருந்தாங்க. கரெக்டா ஸ்கொயர்ல பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு. விக்கெட் பால் சாஃப்டா பிளேஸ் பண்ணி கொடுத்தாரு. புஷ் பண்ணா 2 வாய்ப்பா இல்ல, வாய்ப்பு இல்ல, எடுத்துட்டாங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 30. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நீ போல சதீஷ் வந்திருக்காங்க. லேட் பிளேஸ்மெண்ட் லெஃப்ட் ஆர்ம் கட்டரை போட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. செகண்ட் பால் வித் ஆன் ஆஃபர். 3வது பால் பேக் டு புல் ஷாட். ஏத்தி வச்ச ஒரு ஃபீல்ட் 2வது பவுன்ஸ்ல அவர் கைக்கு போச்சு. டீப் இன் த்ரோ வரதுக்குள்ள சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. புல் ஷாட் ஒரு ஃபோம் புல்ல பார்க்க முடியுது. இவ்வளவு பிளாட்டா லோவா போன 6 முதல் 6 இந்த டோர்னமெண்ட்ல இதுதான். பேட்ஸ்மேன் ஆன் ஃபுல் பவர் மூடு தான் இன்னைக்கு. சேஃபா பிளே பண்ணிக்கிட்டாங்க. எதிர்பார்த்த ஆர்க்ல வந்து வரல. ஃப்ளோட் கொடுத்து டிப்போட போட்டாருன்றவ. ரைட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி பேட் டேக்கன் கம்ஃபர்டபிளி. த்ரெட்டுங்க, மிகப்பெரிய த்ரெட்டை டேமேஜ் டன் பை சந்தோஷம் சொல்லுவேன் கண்டிப்பா. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 38. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நீ போல ஆனந்த் முதல் பால் ஸ்லிங்கி ஆக்ஷன்ல போட்டாரு. முதல் பால் டாட். செகண்ட் பால் விட்டுனா டவுன் தி லெக் வைடு போயிருக்கும். ஃபீல்டர் பக்கம் அடிச்சிருக்காங்க. அங்க முன்னாடி வந்து பார்த்து மிஸ் ஃபீல்ட் பண்ணா இந்த பால் பவுண்டரியே போயிடுச்சு. என்னடா வைடு தொடுறாருன்னு பார்த்தா தொட்டதுக்கு 4 மாறி இருக்குது. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ஷார்ப்பா ரிஃப்ளெக்டும் பண்ணாரு விக்கெட் கீப்பர். மீண்டும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. தரையோட போறது ஃபாஸ்டா போகும் இந்த பந்து. இந்த ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நிமிஷம். மீண்டும் மிஸ் ஃபீல்டு. அதுல ஓடிட்டாங்க. திருப்பி எடுக்கப்பட்ட 1 இப்ப ஸ்லோவரா போட்டாங்க. பட் உள்ள விழுந்துருச்சு. ஸ்லாட்டில் இருந்த பந்து பேக்கர்ல ஓடி எடுக்க முடியல. அந்த பந்தை பிடிக்க முடியல. தலையை தாண்டி போன மிகப்பெரிய ஆறுங்க. நல்ல ஷாட் ஆடி கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் போனதுக்கு அப்புறமா அந்த ரன் ஃப்ளோ ஸ்டாப் பண்ணாம ஃபுல் ஃப்ளோல அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வைடு +1 பைல நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே பாலிங்ல வந்த பந்த சொல்லட்டு கொடுத்தாரு. மீண்டும் மிஸ்ஃபீல்ட். மீண்டும் ஒரு பவுண்டரி.
வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு பேட்ல ஆனதுக்காக லக்கியா ஒரு பவுண்டரியும் கொடுத்துருக்கீங்க. ஒரே ரன் தடுக்க வேண்டியது 3 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. 5 ஓவர் முடியல 56 ஸ்கோர். இவருக்கான செகண்ட் ஓவர் முதல் பால். பிடிக்க மாட்டான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுதான் நடந்திருக்கு. 2 பேர் வந்தும் மிஸ் கம்யூனிகேஷன் காரணமா குட்டி போயிருக்கு. 2 பேருக்கு நடுவில் குட்டி போயிருக்கு. 4 ரன் அங்க பெரிய டார்கெட் கண்டிப்பா காத்திருக்குன்னு சொல்லுவேன். சந்தோஷ் டீம் வைக்க போறாங்க. கண்டிப்பா பிடிக்க முடியல, தடுக்கத்தான் முடியும். சர்க்கிள்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட் அண்ட் கட்டுக்கான முயற்சி. விக்கெட் கீப்பரை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. பிளாட்டா இருந்தா வாய்ப்பான்னு பார்த்தா இப்பயும் வாய்ப்பு இருந்திருக்கு. நல்லா பேட்ஸ்மேன் ஒன் டைம் பேட்ஸ்மேனா வந்தவர் வெளியே போயிருக்காரு. இப்ப ரன் அவுட்ல கோட் ஸ்ட்ரைக்னு பார்த்தா ஃபீல்டர் முன்னாடி வந்து ஐயோ ஒரே கையில தடுத்துட்டாரு. பிடிச்சிருவாருன்னு எதிர்பார்த்தா ஓடி இருக்கப்பட்ட 2 ஃபாஸ்டா ஓட முடியல, பவர் போட முடியல. அங்க விக்கெட்டும் போயிருக்கு. தயங்கி ஓடி இருக்காங்க. மீண்டும் ஒரு ரன் அவுட் இந்த ஓவர்ல. தமிழ் ஸ்டிக்ல மூவ்மெண்ட் கட்டி ஆட பார்த்தாங்க. துரத்தி போட்டிருக்காரு, கட்டரை போட்டிருக்காரு லெஃப்ட் ஆர்ம். 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 63. 4 விக்கெட் விட்டுருக்காங்க. முதல் பால் டாட்டு, செகண்ட் பால். இப்ப டைம் பண்ண முடியல. ஒரே கையில பிடிக்க முயற்சி. கேட்ச் மிஸ் ஆகி ரன்னா மாறி இருக்கு. ஷார்ட்டான த்ரோ வரல. 2 எடுத்திருக்காங்க. பார்த்து ஐயோ ரொம்ப கன்சியா இருக்கு. 3ஆம் மாத்துறாங்க. ஸ்டேஸ் ஒருட்டியா ஓடுறீங்க. விக்கெட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கிளம்சியா இருந்துச்சு. நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வந்த உடனே சொல்லட்டு கொடுத்தாரு. அந்த ஃபீல்டரை தாண்டி போயிருக்கீங்க. வெல் ஸ்டக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவா ஆடுறாங்க. வர எல்லாரும் கிடைச்ச ஸ்டார்ட் அப்படியே பிளேஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மேட்சை. போன பால் வைடு, ரீட் அந்த பால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டாரு. ஸ்டிக்ல இறங்கல. போன பால் வைடு. நேரா காலில் இறக்கிருக்காங்க. லெக் பை உண்டு, பட் ஓடல. லேட்டா ஓட பார்த்துருக்காங்க. ஸோ ரன் எடுக்க வாய்ப்பு இல்லாம போச்சு. மீண்டும் டாட்டு. விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண பார்த்திருக்காங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. டார்கெட் 75 ரன். ரன்சஸ்க்காக வீரா ஸ்டிக்ல பசர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரேம். முதல் பால் டிஃபென்சிவ் ஷாட் சிங்கிளா மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓபனிங் வினோத் ஸ்டிக்ல மூமெண்ட் கட்டினாரு. வித்து கொடுத்து போட்டாங்க. ஒயிட துரத்திட்டாரோன்னு தோணுது. ஸ்டெப் அவுட் பண்ணி லோட்டாஸ் பாலா பிடிச்சாரு. போன பால் ஸ்டாப் பண்ண முடியல, தடுக்க முடியல. செக் பண்ணி 4 சொல்லிருந்தாங்க. விக்கெட் போட பார்த்தாரு. செம்மையா போட்டாங்க. க்ளோஸா இருந்துச்சு. வெளில போயிட்டு உள்ள வந்துட்டாரு. டாட் பால் நல்லா தூக்கி போட்டாங்க. இந்த ஃபீல்டர் கிளியர் பண்ணி போயிருக்கு. வேடிக்கை பார்க்க வச்சிருக்காரு. லெஃப்டி அடிச்சிருக்காரு. இன்னொரு பவுண்டரி பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னும் கன்வென்ஸுக்கு அடிச்சு கொடுத்திருக்காரு. இங்க வீரா முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 13. செகண்ட் நியூ பவுலர் மணி. முதல் பால் வினோத் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு ஷார்ட் டிஸ்மிஸா இருக்க வாய்ப்பு அப்படின்னு நினைக்கும் போது கேட்ச விட்டுட்டாங்க. சிங்கிள் மாத்திருக்காங்க. இங்க டைமிங் கொடுத்த சிங்கிள் இப்ப டபுளா மாத்த முயற்சி. அந்த பேக்கப் ஆள் கிடையாது. த்ரோவும் விலகி இருக்கு. இப்ப சேஃபாக வந்துட்டாங்க. 2 ரன்னுக்கு பிளேஸ்மெண்ட். ஒரு பக்கா பிளேஸ்மெண்ட் போட்ட பிளேஸை யூஸ் பண்ணி குவிக்கா ஓடி இருக்கப்பட்ட 1 இப்ப பீட்டன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். ஃபுல்லர் பால் ட்ரிவன் அலாங் தி கிரவுண்ட். ஸ்டாப் பண்ண ஆளும் போட்டு வச்சிருக்காங்க. பிடான கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா தான் வச்சிருந்தாங்க. சிங்கிள். போன பால் வைடு, ரீட் அந்த பால். ஃபீல்டர் ஃபாஸ்டா இருந்தும் அந்த பந்து குட்டி பேருக்கு பவுண்டரி பேருக்கு நல்லா தூக்கி போட்டாங்க. வச்சு கொடுத்தாரு. சிங்கிள் மாத்திட்டாங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 23. பவர் பிளே முடியல. நோ விக்கெட் சோஃபார். இந்த ஓவர் கூட பிரேம் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. முதல் பால் மூவ்மெண்ட் கட்டி ஆட பார்த்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே கால இறங்குச்சு. லெக் பை உண்டு காரணத்தால சிங்கிள். செகண்ட் பால் நல்ல ஷாட் கிளியர் பண்ணி காட்டியிருக்காரு. சிக்கர் தான் ஆடுறது இந்த ஷாட். க்ளோஸ் டு பாடி. அங்க பவுண்டரி தடுக்க முடியல. ஆள் வச்சு போட்டும் ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட்ல ஆள் இருந்தும் கரெக்டா பாயிண்ட்க்கு போயிடுச்சு. அந்த பவுண்டரி அன்ஸ்டாப்பபிள் கண்டிப்பா. ஸ்லோவர் ஃப்ளோட்டட். அந்த டிப் இறங்கிருச்சு. ரீச்சுக்கு போய் பார்த்தாங்க. லெக் ஸ்டம்ப் தட்டிட்டு போயிருக்கு. லெஃப்டி ஆட்டம் இருந்து வெளியே. நீலசன் ஆன் ஸ்ட்ரைக்ல பிளாட் பேட்டிங்.
கேட்சா கேரி ஆகாது. கேட்டு ஓடுறாங்க, ரெண்டுக்கான முயற்சி தயங்கி ஓடி இருக்காங்க. அங்க விக்கெட் போயிருக்குன்னு வந்து அம்பேஸ்கால் நாட் அவுட். லெக் கட்ட திரு விட்டு ஆனாங்க. ஸ்கொயர்ல சிங்கிள் அதிகபட்சம். 1 more remaining. மீண்டும் அதே ஸ்கொயர் ஃபீல்டர். 3 ஓவர் முடியல, 32 ஸ்கோர். இந்த ஒரு மணி அவருக்கான செகண்ட் ஓவர் முதல் பால். ரொம்ப லேட்டா வச்சாரு. வேகமா முடிச்சிட்டாங்க. பிளாட்டா ஓட முயற்சி. பிஹைண்ட் தி விக்கெட் ஆக்சஸ் பண்ண முயற்சி. மீண்டும் பேட். நல்ல பவுலிங், நல்ல லைன் லென்த். இப்ப ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி வருது பந்து. மீடியம் பேஸ் விக்கெட் கொடுத்திருக்காங்க. சோ ஆனந்த் அவர்கள் ஆட்டமிழந்து வெளியே ரன் அவுட்ல. லெஃப்டி பர்சன் ஸ்ட்ரைக்ல இப்ப சதீஷ் செகண்ட் டேக்ல பிடிச்சி வரணும் பார்த்தேன். 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 33 ஆடி இருக்காங்க. சோ லாஸ்ட் ஓவர் போட்ட மணி ஒரே ரன் தான் கன்சிடர் பண்ணிருந்தாங்க. ஓவர் முதல் பால். முதல் பால் காட்டம் போல்ட். வினோத் ஆட்டமிழந்து வெளியே. நியூ பர்சன் ஸ்ட்ரைக்ல செகண்ட் பால் ஓவர்ல விடாம துரத்தி ஆனாரு. கேட்சுக்கான வாய்ப்பு எல்லாம் போச்சு. சந்தோஷ் வரட்டி பார்த்தாங்க. அந்த பால் பவுண்டரி போறது தடுக்க முடியல. விக்கெட் வேற பவுண்டரி வந்திருக்கு வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். மணியை ஏத்தி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச். மீண்டும் விக்கெட். 2வது விக்கெட் இந்த ஓவர்ல. மீண்டும் ஒரு மிஸ் டைம் ஷாட். இதுவும் கேட்சா மாற வாய்ப்பு. மீண்டும் ஒரு காட்டன் போல்டு. டோட்டலா விக்கெட் ஹம்ல இறங்கியிருக்காரு. ஸ்டாப் பண்ண முடியல. குட்டி கட்டா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தாரு. இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்தோன்னா ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ரெடியா வச்சாங்க. கேட்சா கேரி ஆக முன்னாடி வந்து பார்த்தாரு. ஒரே கையில ட்ரை. நல்ல எஃபோர்ட் போட்டு பார்த்தாங்க அந்த ஃபீல்டர். முதல் பால் பவுண்டரியை சேவ் பண்ண முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு. சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓடி இருக்காங்க 2 ரன். லாஸ்ட் ஓவர் 6க்கு 32 தேவை. 5 more remaining. வெயிட் சைட் நோ பால் என்ற கால் கைக்கு டைரக்டா போச்சு. கேட்சையும் மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாலும் ஓடி இருக்கப்பட்ட 2 ஃப்ரீ பால். இந்த பால் மீண்டும் ஒரு நோ பால். இந்த பாலும் பவுண்டரி போயிருக்கு. இந்த பாலும் ஃப்ரீ ஹிட். 22 தேவை 5 நிமிடத்துல. நேரா ஃபுல்லரா உள்ள போட்டிருக்காரு. ஆமா. மீண்டும் ஒரு வெயிட் சைட் நோ பால் என்ற கால். இது 2ஆம் மாதிரி இருக்கு. கேட்ச பிடிக்க முடியல. கேட்ச பிடிக்காத பிரயோஜனம் கிடையாது. இந்த பால் பவுண்டரி. செகண்ட் டீம் வேணாமா பவுலிங் சேஞ்ச். 3 பால் பாக்கி இருக்கு. 15 தேவை. சந்தோஷ் இந்த ஓவர் கண்டினியூ பண்றாங்க. ரைட்டா திரும்பி நல்ல ஷாட். குட்டி பேருக்கு பவுண்டரி போயிருக்கு. மேட்ச்ல உயிர் இருக்கு. கண்டிப்பா இந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் மேட்சுக்கு உயிர் கொடுத்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் 11 ரன் தேவை. துரத்தி ஆடிட்டாரு. ஒயிட் டெலிவரிய. இதுவும் பவுண்டரியாக மாறி இருக்கு. லாஸ்ட் பால் 7 ரன் தேவை. டாஸ் பால் யார்கரா மாறிச்சு. டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. LICC கரூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக